அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை செலுத்துகிறேன். அகத்தியர் எழுதிய பாட்டில் குறிப்பிட்டுள்ள நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரண வாசித்து கற்றுத்தரப்படுகிறது. கர்மா மனித இயக்கிறது கர்மா. பிராரத்தம், சஞ்சீதம், ஆகாமியம். சென்ற ஜென்மத்தில் நாம் செய்த பாவம் புண்ணியம், இப்போ செஞ்சிட்ருக்கிறது பாவம் புண்ணியம், ரீசெண்ட் அம்மா அப்பாவோட பாவம் புண்ணியம். இது மூன்றும் தான் மனிதனை மீண்டும் மீண்டும் பிறக்கம் இறக்கம் செய்யும். அந்த கர்மா வினை என்பது இரத்தத்தில் கலந்துள்ளது. இரத்தத்தில் கலந்துள்ள கர்ம வினைகளை ஆதி பிரணவம் மூலியமாக நாம் அது மட்டும்தான் பிரணவம் மூலமாக மட்டும்தான் சுத்தம் செய்ய முடியும். அது மூலியம் தான் அழிக்க முடியும். ஆதி பிரணவம் மூலியமாக தான் இரத்தத்தில் கலந்த கர்ம வினைகளை அழிக்க முடியும். அகத்தியர் சொல்லிருக்காரு, இனிமேல் கர்மா வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், கர்மா பதியாகாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் கூறியவர் அகத்தியர். 4 யுகமாக அவர் சொல்லி வந்துட்டுருக்கார். ராமாயணத்துலேயும் மகா இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கர்மா பதியாமல் இருக்க நடுநாடி சுவாசத்தில் நீ இருக்க வேண்டும். அகத்தியர் சொல்லியிருக்கார் பாட்டில், கர்மா பதிவாகாமல் இருக்க நீ நடுநாடி சுவாசத்தில் இருக்க வேண்டும். அதென்ன நடுநாடி சுவாசம்? அப்படி என்றால் தாயின் வித்தில் கர்ப்பத்தில் உள்ளே இருக்கிறவர்களும் ஒரு நாடி ஓடிட்டு இருந்தது. அந்த நாடி தான் நடுநாடின்னு பேர். அதுக்கு தான் சுழும நாடி, சூட்சும நாடி, வள்ளலார் நடுநாடின்னு சொல்கிறார். அந்த மூச்சுக்கு தான் ஞான மூச்சு, தெய்வீக மூச்சு, ஆதி மூச்சுன்னு பேர். அந்த நாடியில் சுவாசம் ஓடிட்டு இருந்தது. குழந்தை பிறந்து வெளுத்தப்பள்ள அடுத்த முடிச்சு போட்டோம், மூக்கு வழியாக சுவாசம் ஓட ஆரம்பிச்சிடணும். இந்த மூக்கு வழியாக வளர்க்குற சுவாசத்தை முழுமையாக நிப்பாட்டி உள் நாடியிலேயே சதாகாலம் தாயினுக்கு குழந்தை மூச்சு துடலை, தானாக உள் சுவாசம் ஓடிக்கொண்டு இருந்தது. உள் சுவாச நீளம் 16 அங்குலம், இப்போ வெளியே ஒரு சுவாசம் 12 அங்குலம். இந்த 12 அங்குல சுவாசத்தை முழுமையாக நிறுத்தி 16 அங்குல சுவாசத்திலேயே தானாக ஓடணும் சார். நீங்கள் மூச்சு இழுத்து விடக்கூடாது, தானாக ஓடணும். மூக்கில் கை வச்சு காற்று விடக்கூடாது, தானாக ஓடணும். அது அப்படி இருந்தால் கர்மா உங்களுக்கு பதிவாகாது. அப்போ இருக்கக்கூடிய கர்மா அழிக்கக்கூடியது ஆதி பிரணவம். இனிமேல் வராமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை நாம் ஆதி பிரண வாசியில் கற்றுத்தரப்படுகிறது. இந்த உலகத்தில் முதல் முறையாக இறைசக்தி மையத்தில் குருவர்களால், குரு பரம்பரைகளால் இந்த கர்மா பதிவாக இருப்பதற்கும் கர்மா அழி கற்றுத்தரப்படுகிறது. மேலும் இறைசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.